இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? நம்ம வந்து இன்னைக்கு அவல் லட்டு செய்ய போறோம். ஸோ அவல் லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? அவல், நேந்திரம் பழம், வெல்லம், முந்திரி, நெய், தேங்காய் துருவல், வேர்க்கடலை, ஏலக்காய் தூள். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவலை வறுக்க போறோம். வறுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம். ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம், எல்லாமே வறுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அவல் வறுத்துக்கலாம். நெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு வறுக்கிறது நல்லா ரோஸ்ட் ஆகும் அவல். ஒரு கப் அவல் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா அப்படி பொரிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி. இது கருப்பு அவல் இருக்குல்ல, சம்பா அவல்ல கூட நம்ம பண்ணிக்கலாம். சம்பா அவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கும். அதுலயும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப திக்கா அந்த கருப்பு கவுனி அவல் அப்படி அதுல பண்ண முடியாது. அதுல பண்ணீங்கன்னா ஹார்டா இருக்கும். ஓகே. இந்த அவல் அப்புறம் சம்பா அவல்னு சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி சிகப்பு அவல், அதுல பண்ணலாம். இந்த 2 அவல்ல மட்டும் பண்ணலாம். இது அவல்ல வந்து இப்ப நெய்யில வறுத்துட்டு அப்புறமா என்ன பண்ண போறோம்? பவுடர் பண்ணணும். இத அப்புறம் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒன்னா சேர்த்து பவுடர் பண்ணணும். தேங்காய் துருவலையும் அவளையும் மட்டும். இப்ப நம்ம குவாண்டிட்டி எப்படி அது சொல்லுங்க. இது வந்து 1 கப் அளவு அவல் எடுத்தோம்னா 3/4 கப் இல்ல 1/2 கப் அளவு தேங்காய் துருவல். ஓகே. அதை விட ஒரு 3/4 முக்கால்வாசி இல்ல பாதி கூட எடுத்துக்கலாம் தேங்காய். அதே 1 கப் அளவு நேந்திரப்பழம். சோ ஈக்குவல் குவாண்டிட்டியில எடுக்கணும். நேந்திரப்பழம் அவல் எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு நேந்திரப்பழம் எடுக்கணும். அதுல பாதி இல்லைன்னா 3/4 தேங்காய் துருவல். வெல்லம் வந்து 1 கப் அளவு ஈக்குவல் குவாண்டிட்டி. அவல், அதுக்கப்புறமா நேந்திரப்பழம், வெல்லம், இது 3ம் ஈக்குவலா இருக்கணும். 1 கப்னா ஒரு கப் எடுக்கணும். அதுல பாதி இல்லைன்னா 3/4 அளவுக்கு தேங்காய். பாருங்க, அந்த பொரிஞ்சு இந்த கலர் நல்லா மாறுது பாருங்க. இது நல்லா கலர் மாற, இது வந்து வெறும் வானலியில வறுக்க வேண்டாம், கொஞ்சம் நெய் ஊத்தி வறுத்தீங்கன்னா வாசனை நல்லா இருக்கும். அதுக்காக இல்ல உங்களுக்கு பொரியல அப்படின்னா நீங்க வெறும் வானலியில கூட வறுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். இது ரொம்ப கிரன்ச்சி ஆகுறதுக்காக நம்ம இப்ப வறுத்துட்டு இருக்கிறோம். முறுமுறுன்னு ஆகும். நல்ல கலர் மாறணும். மாறினதுக்கு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். கலர்னா எப்படி ஒரு பிரவுன் ஷேட் வரணுமா? இல்ல இந்த கலர் ஒயிட்டா வரும், பொரிஞ்சு வரும். பாத்தீங்கன்னா அவள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கா, இந்த மாதிரி பொரியும். ஓகே. சோ இதெல்லாம் வந்து அரிசி அவல் பாருங்க, நல்லா பொரிஞ்சு அந்த கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் போடும்போது கொஞ்சம் லைட்டா இருக்கும், இப்ப நல்லா ஒயிட் கலர்ல மாறும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும். இப்ப இதை நம்ம மாத்திடலாமா? கலர் நல்லா மாறிடுச்சு. இப்ப நம்ம பவுல்ல மாத்திடலாம். வந்துருச்சா? வந்துருச்சு. வச்சிருங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம அவலை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துட்டோம் நெய் விட்டு. இப்போ அடுத்து நெய் விட்டு தேங்காய் துருவலை வறுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 கப் அளவு 3/4 கப் அந்த மாதிரி ஒரு கம்மியா சேர்த்தா கூட பரவாயில்ல. அதாவது ரொம்ப அதிகமா சேர்க்க தேவையில்ல, ஏன்னா அவளோட ஃபிளேவர் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணணும். ஓகே. தேங்காய் அதிகமா போட்டுட்டோம்னா இதனுடைய போயிட்டு இந்த கொப்பரை மாதிரி இல்ல நீங்க ட்ரை கோகனட் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ரொம்ப லைட்டா வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும்னு இல்ல. இது நல்லா கலர் மாறும், அதாவது அந்த ஈர பசை போகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப ஈரமா இருந்ததுன்னா பிடிக்கும் போது உங்களுக்கு சரியா வராது, அதனால நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம். இதுல வந்து பீனட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேருங்க. இல்ல உங்களுக்கு பீனட் விருப்பம் இல்லைன்னா அதை கூட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா வறுத்தாச்சு, இதையும் நம்ம எடுத்துடலாம். இதோடய சேர்த்துடலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையை வந்து வறுக்க போறோமா? வேர்க்கடலையை லைட்டா வறுத்துக்கணும். வறுத்த வேர்க்கடலைனாலும் ஒரு தடவை வறுத்துட்டீங்க, லைட்டா வறுத்துட்டோம்னா அது அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு நெய் எல்லாம் விட இதுக்கு நெய் வேண்டாம், இந்த அளவுக்கு போதும், நமக்கு ரொம்ப வேண்டாம். வேர்க்கடலை நிறைய சேர்த்தீங்கனாலும் அந்த ஃபிளேவர் மாறிடும்.
சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவு, 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நெய் விட்டு அவல் வந்துட்டு வறுத்தெடுத்தோம், அதுக்கப்புறமா நெய் விட்டு தேங்காய் துருவலை வறுத்தெடுத்துட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஆடட் ஃப்ளேவருக்காக, இது ஆப்ஷன், உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனான்ற பட்சத்தில் விட்டுடலாம். அதை வந்து இப்போ வறுத்துட்டு அதையும் அதோட போட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். இந்த 3த்தையும் சேர்த்து நம்ம பொடி பண்ண போகிறோம். இப்போ இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வேற என்ன ஆட் பண்ணணும் இதுல? வேற நம்ம எல்லாத்தையும் முந்திரியை வறுக்கணும், நேந்திரம் பழத்தை வறுக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அவல், தேங்காய் துருவல், வேர்க்கடலை இது வறுத்து ஆற விட்டுருக்குறோம். இந்த பக்கம் மறுபடியும் வந்து நெய் ஊற்றி முந்திரியை வறுத்துட்டு நேந்திரம் பழத்தையும் வறுக்கணும். ஓகே, நெய் விட்டுறலாமா சூடு இதுவாகிறதுக்கு? கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு அது சூடாகட்டும். ஓகே, நெய்ல வறுத்த அவல், நெய்ல வறுத்த தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இது 3த்தையும் நம்ம ஆற விட்டு பொடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா முழுசா நைஸா இல்லாம கொஞ்சம் ரவை மாதிரி கொரகொரப்பா இப்படி வந்து பொடிச்சு எடுத்துக்கிறோம். கரெக்டா இருக்கும். இப்போ இங்க நெய் சூடாயிடுச்சு. இதுல வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி வதங்குற டயத்துல நம்ம அந்த வாணலியில இந்த வெல்லத்தை வந்து லைட்டா உருக்கிக்கலாம். வெல்லம் 1 கப் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. சோ இப்போ இதுல வந்து நம்ம வெறும் பாகலாம் இல்லாம லைட்டா தண்ணி ஊத்துனா போதும், ரொம்ப வேண்டாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் போதும். அது வந்து உருகுனா போதும். இப்ப அந்த பக்கம் அது உருகுறதுக்கும் இத வந்து நம்ம வதக்குற டயத்துல அதுவும் ரெடி ஆயிரும். முந்திரி நல்லா வதங்கிட்டு வறுத்ததுக்கு அப்புறமா நேந்திரம் பழம் சேர்த்துடலாம். நேந்திரம் பழத்தை வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி இருக்கிறோம், இதே மாதிரி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நெய்யில முந்திரியை வறுத்து எடுத்துட்டு அதோட நேந்திர பழத்தையும் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணியது போட்டு அப்படியே அதோட சேர்த்து வதக்குறாங்க. அதுக்குள்ள இங்க வந்து தண்ணியில இருக்கக்கூடிய இந்த வெல்லம் வந்து கரையணும். இதனால வதக்கிட்டு செஞ்சா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால நல்லா வதக்கிக்கலாம். நேந்திரம் பழம் வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கும்ல, அது சாஃப்ட் ஆகுறதுக்காக நம்ம இப்ப நெய்ல வதக்குறோம். நெய் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நிறைய நெய் சேர்த்து வதக்குறது நல்லா சாஃப்ட் ஆயிரும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். குழையணும் இல்லையா? குழைய வேண்டாம், நல்ல சாஃப்டானா போதும். அழுத்தினா உடையிற அளவுக்கு. இது பேசாம ஏன் துருவியே நம்ம சேர்த்துட்டு இருக்க கூடாது? அதுல டஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த தண்ணி வந்து ஆக்சுவலா நம்ம அந்த தண்ணியில தான் இது அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணணும். வெறுமனை அப்படியே உருட்டுறதுக்கு இந்த தண்ணியில கொஞ்சம் அப்படி சூடு பண்ணிட்டா அது கொஞ்சம் நல்லா வெந்துரும். நம்ம ஏற்கனவே வறுத்து தான் வச்சிருக்கோம் அவளை, அதுலயே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அந்த தண்ணிலையும் கொஞ்சம் வேக வச்சா சாஃப்ட் ஆகும். தண்ணியில வேக வைக்க முடியுமா? சரியா வரும், போதும், அந்த அளவுக்கு போதும். அப்பனா கட்டியாகிற டைம் எடுக்கும்ல. இது வெல்லத்துக்கு பதில் நாட்டு சக்கரை அப்படி போட்டுக்கலாமா? நாட்டு சக்கரை சேர்க்கலாம். நாட்டு சக்கரை எடுத்தாலுமே நல்லா கரைச்சி யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இதுவும் நல்லா சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும்னா இந்த கலரே பாத்தீங்கன்னா நல்லா மாறிடும். இப்படி லைட்டா பிரஸ் பண்ணாலே உடையிற அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும். நம்ம ஃபர்ஸ்ட் நேந்திர பழத்தோட கலர் வந்து நல்லா எல்லோவா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நெய்ல வதக்க வதக்க நல்லா கலர் மாறிடும். ஓகே, இது கொஞ்சம் நல்லாவே உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து அதுல ஊத்தணுமா இல்லைன்னா? இல்ல, இததான் இதுல ஊத்தணும். ஊத்திட்டு நம்ம அப்படியே அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இல்ல அது போட்டுட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாமா? இல்ல இதை ஊத்திட்டு தான் அப்புறமா இது பண்ணணும். ஓகே, இப்போ இது நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இதுல அதை சேர்த்துடலாமா? எனக்கு இப்போ கரைஞ்சிருச்சு.
இருக்குது லைட்டா கொஞ்சம் சின்ன சின்ன. கரைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ எடுத்து ஊற்றிட்டுமா? ஊற்றிடலாமா? நான் ஊற்றவா? இல்லை நான் அதை தூக்கவா? பிடிங்க. ஓகேவா? வந்துருச்சா? இதெல்லாம் சிம்ல வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாக வேண்டாம். இப்ப இதை நல்லா கலந்துட்டு இதுல ஏலக்காய் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல அவல், அதையும் ஒண்ணா கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொட்டட்டுமா? கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தூவிக்கணும். போடுறீங்களா? போடுங்க போடுங்க, நிறைய போடுங்க. இன்னும் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறோம்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காக தான். இல்ல நம்ம மொத்தமா சேர்த்தோம்னா மிக்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சிம்ல வச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா ரொம்ப சூடா வச்சிருந்தீங்கன்னா அடி பிடிச்சிடும். அது மெயினா மண் சட்டி இது அதனால. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே நெய் விட்டு முந்திரி வறுத்ததுக்கு அப்புறமா அதில் பழம் வந்து போட்டு நேந்திர பழத்தை நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வெல்லம் வந்து நல்லா கரையை விட்டுட்டு அந்த கரைசல் அதோட ஊற்றி அதில் லைட்டாக பபிள்ஸ் வரும்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடிச்சு வச்சிருந்த அவல், தேங்காய் துருவல், வேர்க்கடலை இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அப்படியே அதோட சேர்த்து மிக்ஸ் பண்றோம். இப்ப பாருங்க நல்லா கட்டி ஆயிடுச்சா? உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தா போதும் நமக்கு. இது கூட பழம் அங்கங்க அப்படியே இதுவாகுது. இல்ல அது கரெக்ட். அதுதான் சாஃப்டா இருக்கும்னா நம்ம வதக்கினதுலயே வச்சு விடணும் அப்படி. இல்ல அதுதான் ஒரு ஃபிளேவரா இருக்கும். நம்ம பழம் அங்கங்க தெரியும், அது நல்லா இருக்கும் சாப்பிடும் போது உங்களுக்கு. இதுல கொஞ்சமா நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபைனலா சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு ஆஃப் பண்ணலாம். அது ரொம்ப நம்ம சட்டி வந்து சூடா இருக்கிறதுனால அடி பிடிச்சிருமோன்னு ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப கட்டி ஆயிட்டாலும் நல்லா இருக்காது, டைட் ஆயிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம லட்டு பிடிக்கணும். லட்டு பிடிக்கணும். கொஞ்சம் சூடா இருக்கும்போது பிடிச்சாலும் சரி, உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் பிடிச்சாலும் சரி, ஓட்டும். பட் ஆறுனதுக்கு அப்புறம் பிடிக்க முடியுமா? இல்ல, ஓட்டும், நல்லா வரும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கூட பிடிச்சிக்கலாம். ஸோ இது மண் சட்டின்றதுனால நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவே வேற ஏதாவது பாத்திரம்னா லைட் லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த சூட்லயே அது வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிற விதத்துல இருக்கும். அதுக்கு தான் நம்ம பாகு காய்ச்சி சேர்க்கிறது. ஏன்னா இது மாதிரி ஒன்னா கலந்துரும். நீங்க இதே வந்து துருவி போட்டீங்கன்னா ஒரு சைடு கட்டி இருக்கும், ஒரு சைடு கட்டி இருக்காது. அதனால நம்ம பாகு காய்ச்சி ஊத்திட்டோம்னா ஒன்னா மிக்ஸ் ஆயிரும், கரெக்டா வந்துரும். இப்ப இதை ரைட்டா உருட்டி காமிக்கலாம். இந்த சைஸ் உருட்டிட்டு ஸோ இப்போ கரெக்டான அளவுல இருக்குது. ஓகே, லைட்டா கொஞ்சம் வந்து உருட்டுற பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ லட்டை வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு லட்டு மட்டும் பிடிச்சிருந்தோம், இப்போ மீதி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதை எடுத்து ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெருசாவோ இல்லைன்னா சின்னதாவோ சைஸ் அந்த சைஸ்க்கு, இல்லை குட்டி பசங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஷேப் மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகே, நானும் ட்ரை பண்ணட்டுமா? ஓகே, சுடுவோம். நானும் லட்டு பிடிக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா அப்படியே நேரில் சொல்லிடுங்க. வானலி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய் சேர்த்து அதுல அவல் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அவல் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதை தனியா எடுத்து வச்சுட்டு அதே வானலியில கொஞ்சமா நெய் சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அதையும் அவலோட சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வானலியில கொஞ்சமா வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அவல், வேர்க்கடலை, தேங்காய் துருவல் இது மூணுத்தையும் நல்லா குறப்பா அரைச்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதே வானலியில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு முந்திரி சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க நேந்திரம்பழம் ஒன்னா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நேந்திரம்பழம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெல்லத்தை கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்ப அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி நேந்திரம்பழத்து கூட ஒன்னா சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற அவளையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா உருண்டையா உருட்டி எடுத்தீங்கன்னா நம்ம அவல் லட்டு தயார்.